ரவிஹரன் உறுப்பினர்களே, உங்களுக்கு 8 நிமிடங்கள் இருக்கின்றது. கௌரவ தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற இந்த நாட்டில் உள்ள அனைவரும், அனைத்து மக்களதும், குறிப்பாக வடகிழக்கில் பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும், அனைத்து மக்களும், குறிப்பாக வடகிழக்கில் உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்கின்ற தமிழர்களதும் அபிலாசைகளை, தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த கல்வி விடயத்துக்குள் வருகின்றேன். பாடசாலைகளுக்கு வளங்கள் சமத்துவ அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும். இன்னமும் வன்னி மாவட்டத்தின் பல பாடசாலைகளில் இலத்திரனியல் மயப்பட்ட வள நிரப்பல் போதுமான அளவில் இல்லை. மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் மட்டும்தான் கணனி வள நிலையம் இல்லை. பாடசாலைகளில் சுகாதார பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை. கல்விசாரா ஊழியர் நியமனங்கள் தேவை. இந்த வகையிலே பாடசாலை பணியாளர், இரவு நேர காவலாளி, இப்படி தேவைகள் உள்ளன. குறிப்பாக வடகிழக்கில் போதுமான நிதியிடல் இல்லை. இன்றளவும் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் ஒரு கணனியுடன் மட்டும் இயங்கும் பாடசாலைகள் உள்ளன. இவற்றோடு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த நிலையிலும் மன்னார் மாவட்டத்தில் தோட்டவழி ஆத்தாக்க பாடசாலை மாணவி அன்றன் இயேசுதாசன் ஜதுர்சிகா பாடசாலை மட்ட தேசிய மெய்வல்லுனர் போட்டியில் மகளிருக்கான ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றுள்ளார். முல்லைத்தீவு கச்சிலைமடு பண்டாரவன்னியன் மகாவித்தியாலயம் மல்யுத்தம் தேசிய ரீதியில் சுபாஸ்கரன் பவித்ரா தங்கம் வென்றுள்ளார், 20 வயது பிரிவு. ரதீஷ் சந்தோஷ் வள்ளிபுரம் மகாவித்தியாலயம் 14 வயது பிரிவு தேசிய ரீதியில் 6வது இடம் பெற்றுள்ளார். முல்லைத்தீவு கச்சிலைமடு பண்டாரவன்னியன் மகாவித்தியாலயத்தில் பதக்கம் வென்றுள்ளார்கள் மேலும் 10 வீரர்கள். இவர்களை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் பாராட்டுகின்றேன். இவர்களுக்குள்ள குறைகள், பயிற்றுவிப்பாளர்கள் போதாது, பயிற்சி செய்வதற்கான உபகரணங்கள் இல்லை. இதை சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது, நினைவேந்தல் சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். 2024 நவம்பர் 27 நாளில் எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு அமைதியாக எதுவித இடர்பாடுமின்றி தமது நினைவு அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர்.